இறைவா சேனலுக்காக தனிப்பட்ட முறையில் 2026 இந்த ஜூலை மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதகங்களை தரப்போகிறது என்பதை இப்பொழுது தனித்தனியாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் லாபத்தில் 11ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். பாக்கியாதிபதி பாக்கியத்தில் இருக்கிறார். 9ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் மாத ஆரம்பத்தில் முதல் 15 நாட்களுக்கு அங்கேயே பாக்கியத்திலே சேர்ந்திருக்கிறதுன்றது அட்டகாசமான பணவரவுன்றதை காட்டுது. பணத்தில் வெற்றி, மனத்தில் வெற்றி, குணத்தில் வெற்றி, உடம்பில் வெற்றி, சுகத்தில் வெற்றி, இப்படியே வெற்றின்னு அடுக்கிட்டே போவேன். ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். நல்ல விதமான ஹெல்த்து. டாக்டர்கிட்ட போக தேவையில்லாத அளவுக்கு, அல்லது பயந்துக்கிட்டே இருந்தவங்க ஒரு டெஸ்ட் எடுக்க கூட பயங்க, இது இப்படி ஏதாவது டாக்டர் சொல்லுவாரோ, இவ்வளவு செலவாகி போயிடுமோ அவ்வளோ செலவாகி போயிடுமோன்ட்டு ஆரோக்கிய ரீதியாக உடல் ரீதியாக பயந்து கொண்டிருந்தவர்களுக்கு அது இல்லை என்கின்ற ஒரு நிம்மதி. பணம் சம்பாதிக்க முடியாது என்கின்ற தாழ்வு மனப்பான்மையில் இருந்தவர்களுக்கு நீங்களும் பணம் சம்பாதிக்க முடியும் என்கின்ற மாதிரியான நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்புகள். 9, 11ஆம் அதிபதிகள் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு. அவருடைய வயதிற்கேற்றார் போல் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நீட்டு பரீட்சை முடிஞ்சிருச்சு, நல்லா தாங்க எழுதியிருக்கிறேன், இந்த வருஷம் சீட்டு கிடச்சிரும், மெரிட்லேயே கிடச்சிரும் என்ற மாதிரியான ஒரு அமைப்பு. இனிமேல் இன்டர்வியூ போகக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நீங்கள் நினைத்த மாதிரியாகவே ஏதாவது ஒரு நல்ல சூழ்நிலையில் நீங்கள் எப்படி நினச்சிங்களோ அதே மாதிரியான ஒரு வேலைகளெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டிற்கு போக வேண்டும், வெளிமாநிலத்திற்கு போக வேண்டும், தூர இடத்தில் படிக்க வேண்டும், பல தேசங்களை சுற்றி பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார இளைய நடுத்தர வயது அனைவருக்குமே கனவுகள் பலிக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பணவரவுகள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் கடந்த சில மாதங்களாக உலக சூழ்நிலை சரியில்லாத போர் சூழலின் காரணமாக ஏற்றுமதி இறக்குமதியை நிறுத்தி வைத்திருப்பவர்களுக்கு அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாத ஆரம்பத்திலேருந்தே அப்படியே டக்கு நடக்க ஆரம்பிச்சிருது. எதுலேயும் ஒரு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. கடனை தீர்க்க முடியும். கடனை தீர்க்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரும். வருமானம் கோடியாக கொட்டிடுமான்லாம் கேட்காதீங்க. 10 ரூபா சம்பாதிக்கிறவருக்கு கூட ஒரு 10 ரூபா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பில் உங்களுடைய உயரம் இருக்கிறது இல்லையா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், லட்சாதிபதியாக கோடீஸ்வரனா ஆயிரக்கணக்கான ரூபாய்களுக்கு மட்டும் சொந்தக்காரரான்ற ஒரு அளவு இருக்குது இல்லையா, இந்த அளவிற்கு ஏற்ற வகையில் உங்களுடைய உயரத்தை, உச்சத்தை நீங்களே தொடக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. கல்யாண அமைப்புகள்லாம் கைகூடி வரும். இதுவரைக்கும் கல்யாணத்தில் குழப்பமாக இருந்தவங்க, இவரையா அவரையா, கல்யாணமே பண்ணலாமா வேணாமா, ஏற்கனவே கல்யாணம் பண்ணுறவங்க நிலைமையெல்லாம் பார்த்தா அப்படி என்னத்தைங்கயா நீங்கள்லாம் பெருசாக சாதிச்சிட்டிங்கன்னு எங்களை பற்றி கேட்குறீங்க இல்லையா, அந்த மாதிரியாக கல்யாணத்தில் தயக்கங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு ஆணோடோ பெண்ணோடோ வாழ்ந்து தான் ஆக வேண்டும், அதுக்கு பேர் தாங்க வாழ்க்கை என்கின்ற மாதிரியாக ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் வரக்கூடிய, எதிலும் ஒரு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு முன்னோடியான சில நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய, உற்சாகமும் புத்துணர்ச்சியும் வழிகாட்டுதலும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க ஜூலை மாதம் 2026 அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும். 12 ராசிக்காரர்கள்லையும் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே கெட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சாதகமற்ற பலன்கள், சாதகமான நல்ல பலன்கள் எல்லாருக்குமே மாறி மாறி நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வரப்போகின்ற இந்த ஜூலை மாதம் எனக்கு எப்படிங்க ஐயா இருக்கும்? ஏதோ ஒரு அளவிற்கு ஒரு சர்வைவல்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலைமைகளில் இருக்குமா? அவரவருக்கு பலவிதமான கவலைகளிலே, ஆனால் அடிக்கடி சொல்லுவேன், வயதிற்கேற்றார் போல தான் பலன்கள் நடக்கும்னு சொல்லுவேன். ஒரு 15 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி பருவ மாணவனுக்கு என்ன நடக்கும்? 10th நல்ல மார்க் எடுப்பனா, +2 நல்ல மார்க் எடுப்பனா, +1 நல்ல மார்க் எடுப்பனான்னு தான் இருக்கும். அதை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தாண்டிட்டா காலேஜ் வாழ்க்கை நல்லா இருக்குமா? காலேஜை விட்டு கரெக்டாக செமஸ்டர் அரியர் எதுவும் வைக்காமல் நான் கரெக்டாக வெளியே போவேனா அப்படின்ற மாதிரியாக அந்த பதின்ம பருவம்னு சொல்லப்படக்கூடிய 20 வயதுகளுக்கு உட்பட்ட பருவத்தில் இருக்கும். 20 வயதை தாண்டியாச்சுன்னா என்ன வரும்? க்ளப்பு தான், வேற என்ன, சோஷியல் மீடியாவில் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் அப்படி ரீல்ஸ் போடலாம், அது போடலாம் இது போடலாம், ஆணை கவரலாம் பெண்ணை கவரலாம், ஆண் வேணும் பெண் வேணுன்ற மாதிரியாக காதலன் காதலி உறவுகள். இதே 30, 35 வயசாச்சுன்னா கொஞ்சம் வாழ்க்கையை பற்றின ஒரு கவலைகள் வரும். திருமணம் ஆகலையே, அல்லது திருமணமாகி இன்னும் செட்டில் ஆகலையே, ஒரு வீடு வாங்கலையே, வண்டி வாங்கலையே, வாகனம் வாங்கலையே, அல்லது குழந்தைகள் இப்போ தான் 2 இவ்வளோ தான் சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்குது, இதை நல்லா வளர்த்து ஆளாக்கணுமேன்ட்டு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல தான் 12 ராசிக்காரர்களுக்கும் விதவிதமான கவலைகள் எல்லாம் இருக்கின்றன என்பது தாங்க உண்மை. உண்மையிலேயே சோஷியல் மீடியாவை அதிகம் பார்க்கறது ஒரு 35 வயது மேற்பட்டு ஒரு 50 வயதுகளில் இருக்கக்கூடிய அந்த பருவ வயதுக்காரர்கள் தான் இந்த ராசிபலன் வீடியோக்கள். அதை ஒன்று அடிக்கடி உண்மையில் ஒன்று சொல்லுவேன், அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அதிகமாக ராசிபலன்கள் வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க.
உண்மையிலே பாருங்கள், இப்போ சிம்மராசிக்காரர்களும் மீனராசிக்காரர்களும் தான் அதிகமாக ராசி பலன் வீடியோக்கள் பார்ப்பீங்க. கீழே கமெண்ட்டில் பார்த்தாலே தெரியும். அது மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வியூஸ் போகும். ஏன்னா 12 ராசிகள்லையும் இந்த கோச்சார பலன்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த வருட பலன்களாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், மாத பலன்கள் இப்போ சொல்கிறோம் இல்லையா, இதில் பூரண ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர் சனி பகவான் என்று இருக்கின்ற 2.5 வருடம் குறைந்தபட்சம் 2.25 வருஷத்துலேருந்து 2.5 வருஷம் ஒரே ராசி மேலே இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் தாங்க. அதனால தாங்க சனினாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. சூரியன் 1 மாதத்தில் கடந்துருவார், 1.5 மாதத்தில் செவ்வாய் கடப்பார் ஒரு ராசியை. ஒரு ராசின்றது ஒரு 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிலையும், இப்போ உங்கள் ராசி ஒரு உதாரணமாக நீங்கள் தனுசு ராசின்னு வைங்க. தனுசு ராசிக்காரரில் உங்கள் ராசிக்கு மேலே சூரியன் வந்து உட்காராருன்னா 1 மாதம் வந்து உட்காருவார். அதைத்தான் நம்ம மார்கழி மாதம்னு சொல்கிறோம். மார்கழி மாதம் முழுவதும் தனுசு ராசியின் மேலே சூரியன் வந்து உட்காந்துருப்பார். ஒவ்வொரு 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் மாறிக்கிட்டே வருவார். 15 அல்லது 20 நாட்களுக்கு ஒரு முறை, 20 அல்லது 25 நாட்களுக்கு ஒரு முறை புதனும் சுக்கிரனும் மாறிக்கிட்டே வருவாங்க. அப்போ சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவர்கள் தான் மாதாந்திர கிரகங்கள். சூரியன் 30 நாள், புதனும் சுக்கிரனும் 20-25 நாட்கள், செவ்வாய் தோராயமாக 45 நாட்கள். இவர்களை தான் மாதாந்திர அமைப்புகளில். இப்போ நான் ஜூலை மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போனேன் இல்லையா, இது வந்து சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார், செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறார், புதனும் சுக்கிரனுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கிறார். புதன் இப்போ வக்கரத்தில் இருக்கிறார், மேலகளை ஏறி இறங்கிக்கிட்டு இருப்பார். இதை வைத்து தான் அந்த பலன் சொல்லப்படுகிறதுங்க. வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடியது 4 கிரகங்கள். இடையில ஒருத்தர் இருக்கிறார், சந்திரன் பேர், அவர் தான் ராசி. அவர் 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். அந்த அமைப்பின் அடிப்படையில் 2.25 வருஷத்திற்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரே இடத்துல நீடித்திருக்கக்கூடிய சனி தான் ஒரு ராசியை மிகப்பெரிய ஆளுமை செய்வார். அதைத்தான் நம்ம ஜென்மச்சனி, அஷ்டமச்சனின்னு சொல்கிறோம். 7.5 சனி வரும் பொழுது கடுமையான பலன்கள் ஒரு 7.5 வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டா கூட, அந்த நடுப்பகுதியில் வரக்கூடிய ஜென்மச்சனியில் தான் ஒரு 2.5 வருஷம் கடுமையான பலன்களை செய்வார். மீனராசிக்காரரை கேட்டு பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக ஒரு 30 வயசில் இருக்கக்கூடிய மீன் ராசிக்காரங்கள் எல்லாம் கேட்டு பாருங்கள். சின்ன பசங்கன்னு சொல்லுவோம்ல, நம்ம இளைய பருவத்தினரை செல்லமாக அப்படி தானே கூப்பிடுவோம். அவங்கள கேட்டு பாருங்கள், என்னப்பா எப்படிப்பா இருக்கிற அப்படின்னு கேட்டால் எல்லாம் மூஞ்சி தொங்கி போயிருக்கும். ஆக இந்த ஜென்மச்சனி அமைப்புகள் மற்றும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இடிக்குது கடிக்குதுன்ற மாதிரி அவங்களுக்கு அஷ்டமச்சனியில் இப்போ குறிப்பாக போன வருஷம் ஃபுல்லாக சிம்மராசிக்காரங்க மக நட்சத்திரக்காரங்க நல்லால, இப்போ பூர நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது. ஆக வருடாந்திர கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு ஆகிய 4 கிரகங்களுடைய அமைப்பை வைத்து வருட ராசி பலன்கள், வருட பெயர்ச்சி பலன்கள் சொல்லப்படுகின்றன. மாத பெயர்ச்சி பலன்கள், மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களை வச்சோம். 2 நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அதிசீக்கிர கிரகமான சந்திரனுடைய இயக்கத்தை வச்சுருந்தாங்க இந்த பலன்களை சொல்கிறோம். இந்த மாதம் ஏதாவது வருடாந்திர பெயர்ச்சி இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் ஜூலை மாதம் எந்த விதத்திலும் பெயர்ச்சி அடையாமல் ஒரே இடத்தில் இருக்க, இந்த சூரியன் இப்பொழுது அப்படியே எப்போவுமே வந்து சூரியன் வந்து மாறுவார்னு சொல்லிட்டேன் இல்லையா, செவ்வாய் ஒரே இடத்தில் நிலையாக இருக்கிறார். ரிஷப வீட்டில் செவ்வாய் இருக்க, மிதுன வீட்டிலும் கடக வீட்டிலும் ஜூலை மாதம் சூரியனுடைய இயக்கங்கள் இருக்கின்றன. புதன் ஆரம்பத்தில் கடகத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போயிடுறாரு. அதே மாதிரி பெரும்பாலான நாட்கள் ஒரு 25 நாட்கள் சிம்ம வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். இது தாங்க இந்த மாதத்துடைய கிரக நிலைமை. மற்றபடி எப்பவும் போல் டிசம்பர் மாதம் வரைக்கும் கும்பத்திலேயே ராகு கேதுகள் இருக்கும். மீனத்தில் இப்போது உச்சகுருவின் பார்வையில் சனி இருக்கிறார். கடகத்தில் உச்சகுருவாக இருக்கிறார் குரு பகவான். ஆக இவர்கள் இன்னும் ஒரு வருடத்திற்கு இதே மாதிரியான நிலைமைகளில் தான் இருப்பாங்க.